இந்த நடிகையோட தைரியத்த பாராட்டியே ஆகணும். மாடலிங்ல பிளாக் குயினா இருந்த ரோஷினி ஹரிப்பிரியன் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனது பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு பிறகுதான். டஸ்கி ஸ்கின்னோட தைரியமா நடிச்சாங்க. பட் திடீர்னு சீரியல்ல இருந்து விலகுனாங்க. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருந்து வருது. சீரியல்ல இருந்து விலகுன பிறகு போட்டோ ஷூட்ல கவனம் செலுத்துனாங்க. அதுக்கு நல்ல பலனும் கிடைச்சு. ஆமா மக்களே, சூரியோட கருடன் படத்துல முக்கிய ரோல்ல நடிச்சு அசத்துனாங்க. அத தொடர்ந்து மெட்ராஸ் மேட்னிலயும் மேக்கப்பே போடாம நடிச்சு அசத்துனாங்க. அவ்வளவு ஏங்க, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற தலைவன் தலைவி படத்துலயும் வேற லெவல்ல நடிச்சு அசத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹீரோயின் நித்யா மேனனுக்கே டஃப் கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேக்கப்பே போடாம நேச்சுரலா டஸ்கி ஸ்கின்னோட நடிக்கிற தைரியம் எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லுங்க. நிறைய நடிகைகள் முகத்த மேக்கப் இல்லாம பாக்குறதே கொடுமையா இருக்கும். ஆனா ரொம்ப தைரியமா மேக்கப் இல்லாம டஸ்கி ஸ்கின்னோடயே தொடர்ந்து படங்கள்ல கலக்கிற ரோஷினிய பாராட்டியே ஆகணும்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். அட் அ டைம்ல ட்ரெண்டியாவும் ட்ரெடிஷ்னலாவும் ஃபேமஸ் ஆன ரோஷினி இன்னும் பல படங்கள்ல நடிச்சாலும் கூடிய சீக்கிரமே லீட் ரோல்ல ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு ஆருடம் சொல்றாங்க நெட்டிசன்ஸ்.